விசிகாவிற்கு 2 சீட்களுக்கு மேல் கிடையாது திட்டவட்டமாக கூறிய துரைமுருகன். விசிகாவை குறைத்து மதிப்பிடுகிறதா திமுக தலைமை? என்ன செய்ய போகிறார் திருமா? விசிக மற்றும் திமுக தொகுதி பங்கீடு கடந்த 2 வாரங்களாக இழுபறியாக நீடித்து வந்த நிலையில் 3 தொகுதிகள் அல்லது 4 தொகுதிகள் வேண்டும் என விடாப்பிடியாக திருமாவளவன் வலியுறுத்தி வந்தார். குறிப்பாக 2 தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகள் என கட்டாயம் தங்களுக்கு 4 தொகுதிகள் வேண்டும் என ஆரம்பத்தில் கூறி வந்தார். அதன் பிறகு ஒரு தொகுதியை குறைத்து கொண்டு 2 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதிகள் என்ற கோரிக்கையை திமுக தலைமையிடம் வலியுறுத்தி வந்தார். நிச்சயமாக 3 தொகுதிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்களும் நம்பிக்கொண்டிருந்தனர். ஆனால் தற்போது திமுக தலைமை திட்டவட்டமாக 2 தொகுதிகள் மேல் தர முடியாது என ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. காரணம், ஆரம்பம் காலம் மட்டும் திமுக சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக சொன்னதையெல்லாம் அட்ஜஸ்ட் செய்து அந்த கூட்டணியில் பயணித்து வருகிறது விடுதலை சிறுத்தை கட்சி. குறிப்பாக 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது 2லும் வெற்றி, 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 4ல் வெற்றி, அதுவும் பொது சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி என தங்களுடைய பலத்தை நிரூபித்து வந்தனர். ஆனால் மதிமுகவோ காங்கிரஸ் கட்சியினருக்கோ கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு திமுகவினர் கொடுக்கவில்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கும் சரி மதிமுகவுக்கும் சரி தமிழகம் முழுவதும் ஒரு கட்டமைப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த கட்சிகளுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்களும் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறைத்து சீட்களை கொடுப்பதும், மற்ற காங்கிரஸ் மற்றும் மதிமுகவுக்கு அதிகப்படியான சீட்களை கொடுப்பதும் ஆரம்பம் தொட்டே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தோழர்கள் தங்களது அதிருப்தியை தெரிவித்து வந்தனால், தற்போது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நிச்சயமாக 3 சீட்கள் கிடைக்கும் என்ற நினைப்பில் திருச்சியில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாடையும் போட்டு காட்டினார். அதுக்காக ஏகப்பட்ட செலவும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது திமுக தலைமை 2 சீட்களுக்கு மேல் தர முடியாது என கூறியதால் விசிகாவை சார்ந்த தொண்டர்கள் தோழர்கள் சமூக வலைதளங்களில் திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் உடனடியாக வெளியேற வேண்டும், அதிமுக கூட்டணியில் சென்றால் 4 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடலாம், மேலும் நாம் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களை திமுக கூட்டணி புரிந்து கொள்ளவில்லை, திமுக தலைமை புரிந்து கொள்ளவில்லை, எனவே விசிக உடனடியாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என சமூக வலைதளங்களில் பல விசிக தொண்டர்கள் பதிவிடுவதை பார்க்க முடிகிறது. எனவே திமுக தலைமை தொடர்ந்து விசிகாவை இவ்வாறு குறைத்து மதிப்பிட்டு கொண்டே வருவதால் இது தொடர்ந்து திமுக கூட்டணியில் விசிகா பயணிப்பது விசிகாவுக்கு நல்லதில்லை என பிரபல ஊடகவியலாளரும் யூடியூபருமான திரு சவுக்கு சங்கர் அவர்களும் கருத்து தெரிவிப்பது இதில் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.